அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாவல் மீன் குழம்பு. வாவல் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். சாதத்தோட இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாவல் மீன் கிடைக்கிறது எங்கள் ஊர் பக்கம்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த மீன் எப்போவாவது ஒரு தோணை தான் வரும் இந்த மீன். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கிடைச்ச உடனே வாங்கிடுவோம் நாங்கள். அதேமாதிரி நீங்களும் இதே மாதிரி இந்த மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடா பெல் ஐக்கனவங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம செய்ய போகிற மீன் இது வாவல் மீன். இந்த வாவல் மீனை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம், பொரிக்க போகிறோம். இன்றைக்கி குழம்பு இந்த வாவல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ரொட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இதில் அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா வதங்கி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கோழி ஊற்றணும், நல்லா வதங்கணும். அப்புறம் இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். இதையும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வாங்க. இப்போ இதில் 2 தக்காளி எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கு, அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதில் வரமிளகாத்தூள் 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை சேர்ந்து வதங்கிட்டு இப்போ இது வாசமல் போகிறதே வதக்கணும். இப்போ வாசமல் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி ஒரு லெமன் ஜூஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு மேற்கொண்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3. இப்போ 3 ஸ்பூன் போதும். நான் எடுத்து வச்சுருக்கிறது 3/4 கிலோ மீன், அதுக்கு இந்த 3 ஸ்பூன் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ இதில் மீனை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மீன் தான் வாவல் மீன். இது தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் குழம்புல. இது நான் 3/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் மீனை சேர்த்துக்கிறலாம்.
இந்த மீனை சேர்த்துக்கலாம். இது இந்த வாவல் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மீன், பார்க்குறதுக்கே அவ்வளவு எம்மியாக இருக்குது. இப்போ இந்த மீனை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். மீன் வந்து உடஞ்சிடாமல் நல்லா மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மெதுவாக கிண்டி விட்டாச்சு. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ இது மூடி வச்சுக்கிறோம். மீன் கொதிக்கட்டு குழம்பு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மீன் வந்து சீக்கிரம் உடைஞ்சிரும், அதனால தான் காமிக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் மிக்ஸி அலசி சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா மீன் வந்து டபக்குன்னு உடஞ்சிரும், அதனால தான் பையே மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழம்பு தேங்காய் சேர்ந்துருச்சு நல்லா. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ வாங்க பார்க்கலாம், கொதிக்கணும். இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வருது. இப்போ இதில் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் மீன் எப்படி குழம்பு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குது, பார்க்குறதுக்கே எம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மீன். இதே மாதிரி இதே சைஸ் இதே பக்குவத்தில் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெரிய லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.